நைட்டு என்ன நடந்துச்சு? இன்னொரு மார்க்கமாக இருக்கு. டேய், நானும் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓவர் திங்கிங்காக இருக்கேன். மாமா, நேற்று ஃபோனை ஆட்டையை போட்டு போதையை போட்டு வீட்டுக்கு போனோம். அர்ஜென்ட்டாக பாத்ரூமுக்கு போனேன். பாத்ரூம் கதை திறந்தால் லைட் எரியுது, 3 ஆஃப் ஆகுது. திறந்தால் லைட் எரியுது, 3 ஆஃப் ஆகுது. திறந்தால் லைட் ஏதாவது வயிறு கீழே விட்டுருக்கும். ஒழுங்கா பாத்தியா? அதெல்லாம் அர்ஜென்ட்ல போய் பார்த்துட்டு இருக்க முடியுமா? மறுபடியும் கதவை திறந்தா எரியுது, 3 ஆஃப் ஆகுது. அடச்சி மூடு. மூடிட்டேன் அப்படியே போய் படுத்துட்டேன். ஆனா இப்போ வரைக்கும் அதே யோசனை. எவனுக்கு என்னென்னவோ பிரச்சனை வருது, உனக்கு என்னடா இது புது பிரச்சனையா இருக்கு? வரணும்ல. உன் பொண்டாட்டி எனக்கு ஃபோன் பண்ணுது. ஒரு நிமிஷம். ஆமா, செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு, பேசு. ஒரு நிமிஷம். சொல்லுமா தங்கச்சி. ஹலோ அண்ணா, அந்த மூதேவி அங்க தான் கீழ. ஆமா, இங்க தான் இருக்காப்ல. ஒரு சின்ன போர்டு மீட்டிங் போயிட்டு இருக்கு. அவனோட போன போடு. அது வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டாப்ல. நான் வந்தவன் சொல்றேமா. என்ன விஷயமா? நேத்து ராத்திரி ஃபுல் போர்ட்ல வந்துங்கனே ஃப்ரிட்ஜர் தந்த தோசை மாவுல ஒண்ணு கச்சிட்டு போயிக்கலாம். வீட்டுக்கு வந்தா விளக்கு மாறு பிஞ்சு போயிரன்னு சொல்லிரு. சரி 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 ஓகே ஓகே சரிம்மா. வச்சுட்டுமா? ஏண்டா டேய், தோசை மாவுல உப்பு போறதுக்கு இப்படியா பண்ணுவேன்? டேய் டோமரே, நீ பாத்ரூம் கதவை திறந்து ஒண்ணுக்கு போகல, ஃப்ரிட்ஜ் கதவை திறந்து உள்ள ஒண்ணுக்கு எடுத்து வச்சிருக்க. பேசிட்டு திரும்ப பாட்டில் இருக்கு. யாரா வச்சா? என்னடா ஒயின் ஷாப்ல ஒரே சைஸா இருக்கீங்க? சைஸை பக்காத, வேலை நச்சுன்னு இருக்கான்னு மட்டும் பாரு. இதுல டபுள் மீனிங் வேற. போய் ஸ்நாக்ஸ் எடுத்துடா பட. ஏய், ஒரு மார்க்கமா தான்டா இருக்கீங்க. இந்தா பாரு, சரக்கு சைடு செய்யணும்னா முன்னாடியே சொல்லணும், அப்பதான் கிடைக்கும். ஓகே, புரியுதா? அந்த அளவுக்கு ஐயா பிஸி. அரையும் சேர்ந்து முழுசா வேலை செய்து பாடுறா. வேற. டேய் மச்சான், என்ன ஆரம்பிச்சிங்களா? என்ன மச்சான், ரெடியா ஊத்தி வச்சிருக்கீங்க போல. போடு மச்சான், போடு மச்சான். சரி சரி சரி. வேற. ஐயா, ஏய் யாரு மச்சான்? சும்மா ஃபோன் வந்துட்டே இருக்கு, கட் பண்ணிட்டே இருக்க. சொந்தக்காரங்க. ஓ அப்படியா? டேய் கடன்காரங்கடா. அது ஒரு பெரிய கதை. ஒன்றும் இல்லை மச்சான், பேங்க்காரங்க ஒரே டார்ச்சர் பண்ணுறாங்கடா. கடனை கட்டுன்னு. ஒரு நாள் ஒரு ஃபிகர் ஃபோன் பண்ணி லோன் வேணுமான்னு கேட்டுச்சு. ஸ்வீட் வாய்ஸ். ஒரு 10 நிமிஷம் கடலை போடலாமேன்னு பேசிக்கிட்டே இருந்தேன். போகிற போக்கில் மனசு மாதிரி லூமான்ல லோன் போட்டேன். வாங்கின நாள்ல இருந்து மச்சான், இந்த பேங்க்காரங்களாம் முன்ன மாதிரி கிடையாது. ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானுங்க. வா, தூங்க முடியல, சாப்பிட முடியல, உட்கார முடியல, கக்கூஸ் போட மாட்டேன்றாங்க. வாங்கின காசுலாம் என்னடா ஒண்ணு? போன மாசம் ஒரு பெரிய பார்ட்டி வச்சு எல்லாரும் நல்லா ஊத்துனோம்ல, அது அந்த காசு தான். அவன் ஃபோன் பண்ணி டோமருங்க வர சொல்ல. எப்பா நான் கிளம்புறேன். ஏய் வர சொல்றா அவனுங்க. வர சொல்றா. ரொம்ப டார்ச்சர் பண்ணுவான்டா. ஹலோ
ஹலோ அண்ணே. ஆமா, நீங்க என்ன பண்றீங்க? நேரா வலசரவாக்கம் வந்து லெஃப்ட் சைடுல சிறுதேவி குப்பம்னு ஒரு போர்டு இருக்கும். அந்த போர்டு கிட்ட வந்து நான் கால் பண்ணுங்கண்ணே. குப்பம் தான். சரி வரேன். சரி. ஏமாச்சி நான் தான் வீட்டில் உட்காந்து தனியாக சரகடிச்சாலும் இந்த மாதிரி பால கும்பலா கஜ கஜ கஜன்னு மகளோட மகளாக உட்காந்து சரகடிச்ச ஒரு தனி சந்தோஷம் இல்லை மாமா ஒரு ஹாப்பிடா. தலை இங்கிலீஷ் எல்லாம் பேசுதுடா. தலையை இப்படி பார்த்தா தான் சந்தோஷமா இருக்கு. பாடுறா, வெக்கத்தை பாடுறா. ஏய், நீ ஏன்டா வாயா பார்த்துனுக்குற? சரகு ஊத்துறா. அண்ணா, அந்த சிறுதேவி குப்பம் போட்டுக்கிட்ட வந்துட்டீங்களா? வந்துட்டேன். எதுல வந்தீங்க? பைக்கா? ஆமா. சரி, நீங்க என்ன பண்றீங்கன்னா போட் வந்து நேரா உள்ள வந்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும்போது ரைட் சைடுல ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அங்க நல்லா கும்பிட்டுக்குங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில். கும்பிட்டீங்களா? அப்படியே நேரா வந்துட்டே இருந்தீங்கன்னா லெஃப்ட் சைடுல மகாத்மா காந்தி தெருன்னு போட்டிருக்கா. உள்ள போயிட்டீங்களா? ஐயோ, அது முட்டு சந்தனே. யூ டர்ன் பண்ணுங்க. யூ டர்ன். வெளியே வந்து லெஃப்ட் எடுங்க. வந்துட்டே இருக்கும்போது ஒரு பெரிய அரச மரம் தெரியுதா? அதுக்கு முன்னாடி இந்த பொண்டாட்டியை கட்டி பிடிச்ச மாதிரி பாட்டு அணைச்சு பிடிச்சிக்கிட்டு ஆம்பளைங்க எல்லாம் போறாங்களா வர்றாங்களா? அதான் அதுக்கு எதிர்த்தாப்லயே ஒரு ஒயின் ஷாப் இருக்குது. உள்ள வாங்க, பேசிக்கலாம். ஒயின் ஷாப் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாம் நம்ம பசங்க தான். வாங்க வாங்க. மச்சான் வந்துதான் மச்சான். பக்கு பக்குன்னு இருக்குது. சார், நீங்க வாங்க. வாலண்டியரா வர வைக்கிறானே. சார் சார்லியா கொஞ்சம் ஏய் ஏய் சார் எத்துனுவாடா. சார் சார் வந்து யோகர் சார் என்ன சாப்பிட்றீங்க? ஆட்டா பீரா என்ன வேணும்? அமௌண்ட் கொடுத்துட்டேன்னா நான் கிளம்பிடுவேன். அதெல்லாம் கொடுத்துருவாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க சொல்லுங்க. இல்லை, டியூட்டி நேரத்தில் அதெல்லாம் சாப்பிடப்படாது. சாரு போலீஸ் அதிகாரி டியூட்டியில் சாப்பிட மாட்டாரா? கலையில இருப்பாரு. என்ன மச்சி சாப்பிட்ற சொல்லு மச்சி. சார், ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. நல்ல வெயில் வேற. கூலா ஒரு பீர் சாப்பிட்றீங்களா? செம இல்ல? சூப்பர் சார். பீர் 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 செம ஆச்சாரம். செல்லகுட்டே சாரி, சில்லுன்னு ஒரு பீர் எடுத்துன்னு வா. ஊச்ச போடாம சாப்பிடுங்கண்ணா. ஒருவேளை நல்லவளா இருப்பாளோ? சில்லு இருக்குதா பீரு? இருக்கு மச்சி, தம்மு கூட சார். தம் அடிக்கிறீங்களா? நோ தேங்க்ஸ். ஆச்சாரம் மச்சி. ஆமா. ஏய், இந்தடா உனக்கு தான். என்ன கேவலமான பொழப்பு இல்ல? ஏதாவது மொக்க ஃபீரை விட்டு ஃபோன் பண்ண வேண்டியது. லோனு வேணுமா லோனு வேணுமா கேட்க வேண்டியது. நான் ஆசைப்பட்டு லோனை வாங்கிட வேண்டியது. அதே அப்புறம் துட்டு விடுன்னு டார்ச்சர் பண்ண வேண்டியது. நல்லா கேளு மச்சான். என்ன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் பல கோடி பணத்தில் ஓட்டான். என்ன பண்ணீங்க? அவ வெளிநாடு போயிட்டா. நீங்க என்ன? சரி, அவன் கதை எனக்கு எதுக்கு? என் ஃப்ரெண்டு லோன் வாங்கிடுறான். எவ்வளோ கொடுக்கணும் உங்களுக்கு? அவன் 50,000 ரூபா கொடுக்கணும். 50,000 ரூபாவா? 50 ரூபா மச்சி? ஆமாம் மச்சான். சார், வேலையில் வந்து இப்போ ரொம்ப கஷ்டப்படுறான். இப்போ உன்னால் கொடுக்க முடியல, என்ன பண்ணுவீங்க? வாய்ப்பே இல்லை. ஆஸ் பர் பேங்க் ரூல்ஸ் அவ கொடுத்தே ஆகணும். நீங்கள் பீர் அடிங்க. இப்போ மண்டே போட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுவீங்க? அவ தான் இருக்காளே. இருக்குல்ல, சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். அவ தான் குத்துக்கிற மாதிரி உட்காந்துருக்காளே. அதான் இருக்கானே. சேர்த்துட்டான்னு வச்சுக்கோங்க. அவ தான் கண்ணு முன்னாடி உட்காந்துருக்காளே. பாஸ், என்ன பண்றீங்க?
கஸ்டமர் டெத்துன்னு கேஸ் க்ளோஸ் பண்ணுறேன் சார். மூதேவி அதை முன்னாடியே செஞ்சு தொலைச்சிருக்க வேண்டியதானே? ஏ எங்கே போகிற நீ இப்போ? அதான் கேஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. நல்லா குச்சல்ல எவன் துட்டு தருவான்? அப்போ நான் தருவான். ஏ செல்ல குட்டி பில்லு எவ்வளோடா? 3000 ரூபாய்ண்ணா. கேட்சா? 3000 ரூபாயா? துட்டை குத்துன்னு போ. 2 பேருக்கு 3000 ரூபாயா? இது 1500, இது ஒரு 1500. நீங்க மட்டும் வட்டி மேல குட்டி போச்சுன்னா கேப்பீங்கல்ல. நீ குடுறியா இல்ல மௌன? இல்லை ஐயோ ஒயின் ஷாப்னு சொல்லும் போதே மரமண்டிக்கு புரியல. நல்லா மாட்டின்ட்டு என் ஆத்துக்காரி சொன்னா இன்னைக்கு சந்திராஷ்டமம், வாய் திறக்காதல்னு. அது உனக்கு இல்லடா, எனக்கு. என்னைய குடிக்க வச்சுட்டு ரொம்ப சந்தோஷம். இது அடுத்தவா காசு. நல்லா இருப்பேன்டா. ஏய் மச்சி சார் டப்புன்னு போட்டு அஷ்டண்டா. பரவாயில்லடா, ஒரு 50,000 கேன்சல் ஆயிடுச்சுல்ல. ஏய் செல்லகுட்டி ஒரு ஃபுல் சிக்கன் லெக் பீஸ் மச்சான் எப்படி மச்சான்? மச்சி இன்னொரு லோன் வாரியா சொல்றேன். சாமி வாடா சாமி.